ஸோ லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ இது எதை பற்றி பேசுதுன்னா செக்யூரிட்டி லெண்டிங் ஸ்கீம். இதில் என்னன்னா லெண்டர் வந்து ஒரு அப்ரூவ்டு இன்டர்மீடியரி வழியா பாரோவுக்கு செக்யூரிட்டி தராங்க. இந்த டிரான்சாக்ஷன்ல ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் சப்ளையா ஆகுமா ஆகாதா, இதுக்கான கன்சிடரேஷன் ஏதாவது வருமா வராதா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எஸ்எல்எஸ் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி லெண்டிங் ஸ்கீம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாகவே இருக்கு எஸ்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு, செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங்னு சொல்லிட்டு. இங்க அப்ரூவ்டு இன்டர்மீடியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஜெரோதாவே தான். ஜெரோதா ஃபெசிலிட்டேட்ஸ் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் டு லெண்ட். நம்மளே வந்து லெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம லெண்டிங்க்கு போடலாம். நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஏன் வருதுன்னா டு ஃபெசிலிட்டேட் ஷார்ட் செல்லிங். ஸோ இப்போ வந்து நான் ஒரு செக்யூரிட்டி எடுத்து ஷார்ட் செல் பண்ணணும்னா ஐ கேன் பாரோ த செக்யூரிட்டி அட் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நான் இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல வாங்கிடலாம். அண்ட் தென் ஐ கேன் யூஸ் இந்த எப்படி சொல்ல, தென் ஐ நோ இட் வில் ஃபால் இன் த ஃபியூச்சர்ல. ஸோ ஃபால் ஆகும்போது ஐ வில் மேக் ப்ராஃபிட். தட் இஸ் வாட் ஷார்ட் செல்லிங் பண்ண முடியும். அண்ட் ஐ கேன் பே ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் இட் இஸ், லெண்டர்ஸ் ஃபீ அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிரான்சாக்ஷன். ஷார்ட் செல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எல்எஸ்ல என்டர் ஆவாங்க. ஓகே, ஸோ இதுல நாம மெயினா பார்க்க வேண்டியது இதுதான். இப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் நான் லெண்ட் தான் பண்றேன், கரெக்டா? செக்யூரிட்டிஸ் லெண்டிங் ஸ்கீம். இதுல என்னோட செக்யூரிட்டிஸ் போறது இல்லை. ஒரு 3 மாசம் நான் வந்து தரேன், 3 மாசம் தரத்துக்கு எனக்கு ஒரு 3% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த செக்யூரிட்டி எனக்கு தா அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு லெண்டிங் ஃபீயா, லெண்டிங் ஃபீ ஆர் கமிஷன் வாட் எவர் இட் இஸ். ஸோ லெண்டிங் ஃபீ வில் பி சார்ஜ் பை த லெண்டர். இந்த லெண்டர் சார்ஜ் பண்றது லெண்டர் ஃபீயா. அண்ட் அப்ரூவ்ட் இன்டர்மீடியரி வந்து ஒரு கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பாரோவர்கிட்ட. நீ வாங்குறல ஒரு 3 மாசத்துக்கு நீ வாங்குறேன்னா எனக்கு அப்ரூவ்ட் இன்டர்மீடியரி ஜெரோதாக்கும் ஒரு பர்சன்ட் தான், லெண்டர்கிட்ட வாங்குறேன்னா லெண்டருக்கும் ஒரு பர்சன்டேஜ் தான்ட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுமே will be part of இது supply because it has the character of a consideration and is taxable under GST. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஷ் கால் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். கேஷ் கால் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது வெறும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்ல வரோம், இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு சேர்ந்து வராங்க ஒரு அசோசியேஷனா. ஓகேங்களா? அன்இன்கார்பரேட்டட் டெம்பரரி அசோசியேஷன், ஒரு ஈவெண்ட்டை நடத்த அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கு வராங்க. ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ராஜெக்டை கேரி ஆன் பண்ண. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க பார்ட்டிசிபேட்டிங் ஷேர் படியா நீங்க எனக்கு ஒரு 400 ரூபா தாங்க, 400 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சதை வச்சு ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் பண்றோம். இவங்களோட ப்ராஜெக்ட் என்ன, ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். ஒரு 6 மாசம் ஈவெண்ட்டுங்க. 6 மாசம் ஈவெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் கோகோனட் ஆயில் யார் பண்றான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 மந்த்ஸ் ப்ராஜெக்ட்ல இந்த ஆயில் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு பிளான்ட், ஒரு மிஷினரி வாங்கி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மிஷினரி வாங்கி வச்சிரும். அந்த மிஷினரியை யூஸ் பண்ணி யாரு பெஸ்ட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றான்னு நம்ம ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் காசு போட்டு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா தட் வில் நாட் பி அந்த ஒரு கரெக்ஷன் நடக்குதுல்ல. ஒன் செகண்ட். ஸோ இப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்காக மிஷின் பர்ச்சேஸ் பண்றாங்க, கரெக்டா? அந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் எல்லாருமே சேர்ந்து காசு வந்து பூல் பண்றாங்கல்ல, ஒரு 4 மெம்பர். ஓ மை காட். ஸோ அந்த 4 மெம்பர் வந்து ஒரு 25% அவங்களோட ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஜேவியில். ஸோ 400 rupees பே பண்ணி அந்த ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கேஷ் கால் கலெக்ஷன் இருக்குல்ல, கலெக்ஷன் ஆஃப் கேஷ் கால்ஸ் ஃப்ரம் த மெம்பர்ஸ், that would not form part of GST, that would not be subject to GST அப்படின்ட்டாங்க. ஓகே, பிகாஸ் தட் இஸ் நாட் ஒரு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 4 பேர்ல விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஈச் இந்த 4 பேருமே 100 ரூபா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க கண்டென்ட் என்னன்னா, the operating member. ஸோ ABCDன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தர் ஒரு ஏன்னு வச்சுப்போம். ஏட்ட என்ன இருக்கு, மிஷினரி இருக்கு. The operating member thereafter uses its own machinery and performs exploration and production activities on behalf of the JV. புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, 400 ரூபா கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நடக்குது. பட் என்னன்னா ஒரு மெம்பர்ட்ட ஆல்ரெடி மிஷின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்க, அந்த மிஷின் யூஸ் பண்ணி என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் தேவையோ தந்துடுறாங்க. ஓகேங்களா? அந்த என்னென்ன ப்ரொடக்ஷன்லாம் தேவையோ அதை தந்துட்டு இதுக்காக தான் நான் அதை கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீ கலெக்ட் பண்றீங்கல்ல, அப்பயே இது சப்ளை ஆயிரும் அப்படின்ட்டாங்க.
In the above case, the operating member uses its own machinery. அதனால இப்ப இவன் இந்த மிஷினரி யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஜேவிக்கு தந்திருக்கானா, ஸோ தட் வுட் பி a service and it would be under and it would be considered as a supply அப்படின்ட்டாங்க. ஸோ திரும்பி நான் சொல்றேன், இது பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. 4 பேர் இருக்காங்க, 25% ஏபிசிடி 400 ரூபா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 400 ரூபா வச்சு அந்த மிஷினை வச்சு என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. யாரோட மிஷினரி? ஏவோட மிஷினரி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ ஆர் டேக்கிங் ஏவோட சர்வீஸ். ஓகேங்களா? ஏ பி சிடி 4 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே ஏவோட சர்வீஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த சர்வீஸ் வில் கம் அண்டர் சப்ளைங் தான். இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க மிஷினரி, இதுல வராது. கேஷ் கால்ஸ் கலெக்ட் பண்றதுல சப்ளை வந்து இது கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது இது ஜிஎஸ்டி காம்பனன்ட் இருக்க மாதிரி. ஆனா இங்க இந்த 4 பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணதுல இட் வுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ சப்ளை. ஓகேங்களா? இது வந்து சர்வீஸா கன்சிடர் பண்ணிப்போம் வித் இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் இது சிம்பிளான ஒரு விஷயம். இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீஸ் ஃபார் கன்சிடரேஷன் வெதர் ஆர் நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இப்போ நான் பர்சனல் யூஸுக்கே ஏதாவது ஒரு சர்வீஸை இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு யூடியூப்ல ஒரு தம்ப்நெயில் வேணும். தம்ப்நெயில் வேணுன்றதுக்காக நான் ஃபைவர்ல போயிட்டு யூஎஸ்ல இருக்க ஆளோட சர்வீசஸ் எடுக்கிறேன்னா, ஈவன் இன் தட் ஜிஎஸ்டி வுட் பி அப்ளிகபிள். ஓகே. And of course, if it is and of course other conditions இருக்கு, நிறைய இருக்கு சார். இப்போ சப்ளைன்றது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லிம்ப் தான். அதுக்கப்புறம் சார்ஜ் இருக்கு, எக்ஸம்ஷன் இருக்கு, so many other things to check whether to see actually ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுமா சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. தென் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் விச் ஆர் டீம் டு பி சப்ளை பார்க்க போறோம். அப்படின்னா ஸோ இப்போ சப்ளைல இந்த 3 லிம் இருந்தா, ஸோ குட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் கண்டிப்பா இருந்தாலும், கன்சிடரேஷன் இருந்தாலும், இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும். ஸோ இதுல என்ன சொல்றான், நீ கன்சிடரேஷன் இல்லைனாலும் ஓகே, அந்த 3 லிம்ல ஒன்று எடுத்துரு. இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இந்த 4 செனாரியோ இருந்தா மட்டும் போதும். அப்போ நீ வந்து சப்ளையா தான் டீம்டு சப்ளை அப்படின்ட்டான். ஸோ இதுல இது ஃபர்ஸ்ட் வந்து பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட்ஸ். ஸோ இதுல இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பர்மனண்டா இருக்கணும் டிரான்ஸ்ஃபர் மஸ்ட் பி பர்மனன்ட். நெக்ஸ்ட் பிசினஸ் அசெட்ஸா தான் இருந்தாலும், பிசினஸ் அசெட்ஸுக்குன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்கா டெஃபினிஷன் எதுவும் இல்லை. லைக் நம்ம தோராயமா புரிஞ்சு வச்சுக்கிறது தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், அந்த மாதிரி பிசினஸ் அசெட்ஸ், டேஞ்சபிள், இன்டாஞ்சபிள் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் மெயின் திங் வந்து இங்க அவைல்டு. ஐடிசி ஷுட் பி அவைல், யூட்டிலைஸ் கிடையாது, அவைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐடிசி அதில் அவைல் பண்ணியிருந்தா மட்டுமே போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐடிசி இதில் அவைல் பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த ஷெட்யூல்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பர்மனெண்டா டிஸ்போஸ் பண்ணோம், அதுக்கு ஐடிசி அவைல் பண்ணியிருந்தா ஓகே, நீ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்போ நான் கண்டிப்பா அதுக்குள்ள வருவேன். ஓகேவா? தீஸ் ஆர் 2 திங்ஸ் தட் ஆர் நாட் டீம் ஆஸ் சப்ளை. எப்போனா பிசினஸ் அசெட்ஸ்க்கான ஐடிசி பிளாக் ஆயிடுச்சு, அது அவைலபிளே இல்லை, ஆர் எலிஜிபிளா இருந்துச்சு, நீங்க அவைல் பண்ணல. ஸோ இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் சப்ளை, டீம்டு சப்ளையா நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, மோட்டார் வெஹிக்கிள். நான் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் என்னோட சப்சிடரி, நான் ஒரு ஹோல்டிங் கம்பெனி, ஓகேங்களா, நான் ஒரு கார் கம்பெனி, என்னோட மோட்டார் வெஹிக்கிள் என்னோட தம்பி சப்சிடரி கம்பெனிக்கு தரணும்னு பாக்குறேன். ஸோ நான் இதே வந்து என்னோட மோட்டார் வெஹிக்கிளை வந்து என்னோட சப்சிடரிக்கு தள்ள பார்த்தேன், என்னோட பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு சப்சிடரிக்குள்ள தள்ள பார்த்தேன் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த சப்ளை வில் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டான். இட்ஸ் அபவுட் கவரிங், எவ்வளோ பெருசா நான் கவர் பண்ண முடியும், கவர் பண்ணும் அப்படின்னு இந்த ஷெட்யூல் 1ல பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இங்க பாருங்களேன், this para is wide enough to cover transfer of business assets from holding to subsidiary for nil consideration. ஓகேங்களா? holding to subsidiary for nil consideration and therefore be considered as deemed supply. ஓகேங்களா? பிசினஸ் அசெட்ஸா இருக்கணும், இது பர்மனண்டா இருக்கணும், பிசினஸ் அசெட்ஸ் பர்மனன்ட், அப்புறம் ஐடிசி ஷுட் பி அவைல்டு, அது பிளாக்டா இருக்கக்கூடாது, அண்ட் இட் ஷுட் பி எலிஜிபிள், விச் ஷுட் பி அவைல், நாட் அவைல்ல இருக்கக்கூடாது. சேம் திங். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தோம்னா ரிலேட்டட் பர்சன் ஆர் டிஸ்டிங் பர்சனுக்குள்ள இருக்க சப்ளை. திஸ் இஸ் வெரி, எப்படி சொல்றது, இது உள்ள போக இன்னும் போயிட்டே இருப்போது. ஸோ இப்போ ரிலேட்டட் பர்சன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ரிலேட்டட் பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த 1 2 3 4 5 6 7 8 9 பீப்புள் தான் ரிலேட்டட் பர்சன்ஸ். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி 9 பீப்புள்.
supply of good or services or both between related person or between distinct persons um, as specified in section 25 will be supply even if there is no consideration இல்லைனாலும் இந்த furtherance or course or furtherance of business இருந்துச்சு for supplies between related person or distinct person தான் it will be deemed to be supply. ஓகேங்களா? ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இட்ஸ் லைக் ஆடட் கண்டிஷன். நீங்க இப்போ படிக்கும் போது சரி ரிலேட்டட் பர்சன் தானே, ரிலேட்டட் பர்சனுக்குள்ள எனி சப்ளை இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் அப்போ வந்து வந்துடணும். கரெக்டா? டீம் சப்ளையா வரணும். பட் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. நம்ம இன்னும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு பிசினஸ்ல இருக்கும், ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் டைரக்டரா இருக்காங்கன்னா அந்த பிசினஸும் டைரக்டரும் ரிலேட்டட் பர்சன். ஓகே, இஃப் தேர் ஆர் டூ பீப்புள், அதாவது இதுல ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தன் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஓகேங்க, ஒரு டைரக்டர் வந்து ஏ லிமிடெட்ல டைரக்டரா இருக்காரு, பின்றதும் ஏ லிமிடெட்ல டைரக்டர் இருக்கு. ஏ பின்னு 2 பீப்புள் இருக்காங்க. இட் வில் பி பெட்டர் இஃப் ஐ எக்ஸ்பிளைன் த்ரூ an Excel. ஓகே, ஸோ ஏ பி, ஸோ ரெண்டு இருக்குங்க, ஏபிசி டிஇஎஃப் ஜிஇஹெச். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏவும் பியும் இங்க இருக்காங்க, ஏபிசி லிமிடெட்ல இருக்காங்க. ஏ கமா பி வந்து டைரக்டர்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? டைரக்டர்ஸ் ஆர் ஆபீசர்ஸ். நெக்ஸ்ட் டிஇஎஃப் லிமிடெட்ல பி இருக்காரு, ஜிஹெச் லிமிடெட்ல ஏ இருக்காரு. ஓகேங்களா? கரெக்டா? யா, ஸோ இதுல எப்படின்னா ஏ பின்னு 2 பீப்புள் இருக்காங்களா. இப்போ பி வந்து ஏவோட பிசினஸ்ல டைரக்டரா இருக்காரு, இல்லை ஆஃபீஸரா இருக்காரு. அட் த சேம் டைம் இப்போ ஏவோட பிசினஸ்ல பி வந்து டைரக்டரா இருக்காரு, இல்லை ஆஃபீஸரா இருக்காரு. அதே மாதிரி பியோட பிசினஸ்ல ஏ டைரக்டரா இருக்கு. ஸோ ஏவோட பிசினஸ்ல பி, பியோட பிசினஸ்ல ஏ. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் 2 இதுல இருக்காங்களா, 2 பேரும் ரிலேட்டட் பர்சன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 பேரும் ஒரு ஃபார்ம்ல பார்ட்னரா இருக்காங்க, ஆர் 2 பேரும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ரிலேட்டட் பர்சன். இது எதுக்கு இப்போ வந்து இங்க வரும்னா, ரிலேட்டட் பர்சன் இனி நான் இவ்வளவு சப்ளை பண்ணாலும் ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நான் இப்போ ஒரு எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி ஒரு கிஃப்ட் தராங்க, எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கிஃப்ட் தராங்க. அந்த கிஃப்ட் வில் பி புட் டு வில் பி கம் அண்டர் சப்ளை ஒன்லி இஃப் such giftோட வேல்யூ exceeds 50,000 rupees. ஓகே, அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, salary இஸ் அவுட் சைட் ஷெட்யூல் 3 ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ சின்ஸ் salary இஸ் ஷெட்யூல் 3 ஆக்டிவிட்டி, it will be outside the ambit of supply. Okay, next third person control owns or holds directly or indirectly more than or equal to 25% of voting stock shares of both of them. ஓகேங்களா? இது என்ன சொல்றான், இப்போ ஒரு 2 லிமிடெட் இருக்கு. ஓகேங்களா? ஏ லிமிடெட் இருக்கு, பி லிமிடெட் இருக்கு, சி லிமிடெட் இருக்கு. ஓகேங்களா? சி லிமிடெட் ஏ லிமிடெட்லயும் ஒரு 30% வச்சிருக்கான், பி லிமிடெட்லயும் ஒரு 30% வச்சிருக்கான். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம், சி லிமிடெட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் ஏ as well as பி. ஓகே, தேர்ட் பர்சன் தான் சி, controls owns at least more than or equal to 25% of voting shares of both of them. ஓகேங்களா? of both of them. ஸோ இப்போ இதுல ஏவும் பியும் ரிலேட்டட் பர்சன். ஓகேங்களா? சி வழியா ஏ அண்ட் பி ரிலேட்டட் பர்சன். ஓகே, ஒன் ஆஃப் them controls the other. இதுதான் சிம்பிள். சி controls ஏ, as simple as that. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேல பார்த்தோம்ல, இங்க அதாவது தேர்ட் பர்சன் கண்ட்ரோல்ஸ், இது தேர்ட் பர்சன்னால 2 பேரும் ரிலேட்டட். ஸோ ஏ அண்ட் பி வில் பி ரிலேட்டட். அது வந்து இந்த பாயிண்ட்டுங்க, தேர்ட் பர்சன் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 25% ஆஃப் போத் ஆஃப் தெம். அப்படின்னா இந்த போத்ல சொல்ல வர்றது வந்து ஏ அண்ட் பி ஆர் ரிலேட்டட்னு சொல்ல வரோம். 2 பேர்ட்டையும் சி இஸ் ஓனிங் 30% and 30%. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ரிலேட்டட் பர்சன். ஆனா இதுல ஒன் ஆஃப் தெம் கண்ட்ரோல்ஸ் தி அதர். ஸோ இது ரொம்ப சிம்பிள். சி வந்து ஒரு 30% வச்சிருக்கானா, ஸோ டைரக்ட்லி கண்ட்ரோல் பண்றான். ஓகேவா? இங்க ஆனா கண்ட்ரோல் ஒன்றும் அவ்வளவு பெரிய டெஃபினேஷன்ல ஒன்றும் கொடுக்கல. ஓகே, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டான். இங்க ஆனா 25% ஆர் மோர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 25%. ஸோ ஏவும் பியும் will be related only if it is more than or equal to 25%.
ஆனா கண்ட்ரோலுக்கு there is nothing of that sort. ஓகேங்களா? It's only applicable to A and B. ரெண்டு என்டிட்டியும் ஒரு என்டிட்டி 25% or more of voting share வச்சிருந்தாதான் they will be related. ஓகேவா? So one of them controls the other. அப்புறம் third person controls both of them. அதேதான் இங்கேயும். One of them controls the other. ஓகேங்களா? ஒருத்த C வந்து A limited கண்ட்ரோல் பண்றோம். Third person controls both of them. So C limited controls A and B limited. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பர்சன் கண்ட்ரோல்ஸ் போத் ஆஃப் தெம்னா இப்போ என்ன வரும்? ஸோ இங்கே கண்ட்ரோலுன்ற அந்த ஒரு வேகான ஒரு டேர்மையும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இங்கே கண்ட்ரோலுன்றது எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 15ல இந்த ரிலேட்டட் பர்சனோட டெஃபினேஷன் இருக்கு, அதை வச்சு நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ கண்ட்ரோலையும் உள்ள கொண்டு வந்துட்டான், அதே மாதிரி ஓட்டிங் ஸ்டாக்கையும் கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஓட்டிங் நான் ஷேர்ஸ் ஒரு 25% ஒரு மோர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருந்தேன்னா கூட ஐ வில் பி ரிலேட்டட் பர்சன் தான். ஓகே, சச் பர்சன் டுகெதர் கண்ட்ரோல் தேர்ட் பர்சன். ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட்டா ஒரு செனாரியோ சொல்றேன். இப்போ எப்படி சொல்றேன்? ஏ அண்ட் பி லிமிடெட் இருக்குங்களா? ஏ லிமிடெட் சி லிமிடெட்ல ஒரு 15% வச்சிருக்காங்க, பி லிமிடெட் ஒரு 15% வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து சி லிமிடெடா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஏ அண்ட் பி லிமிடெட். ஓகேங்களா? இது அப்படியே ஆப்போசிட் செனாரியோ. சி தான் ஏ அண்ட் பியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஏ அண்ட் பி சேர்த்து சியை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா ஒருத்தனால அக்வயர் பண்ண முடியல, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி. நெக்ஸ்ட், such person are member of the same family. நம்ம ஃபேமிலிக்கான டெஃபினேஷன் படிச்சோன்னே, அவருக்கு ஒருத்தர் அப்பாவா இருப்பாரு, அப்பாவா இருக்கிறவங்களுக்கு ஒய்ஃப் சில்ட்ரன், ஸோ ஃபேமிலி. அண்ட் ஹோல்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி டிபெண்டா இருக்கிறவங்க யாரு? பிரதர், சிஸ்டர், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த 4 பேர். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் them is the sole agent or sole distributor or sole concessionaire of the other. அந்த ஒரே ஆளுக்கு மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டா இருந்தானா that person will also be treated as a related person. ஓகே, இங்க பாருங்க, இந்த கண்ட்ரோலுக்கு ஓகேங்களா, கியூ லிமிடெட் ஹாஸ் எ டிசைடிங் ரோல் இன் கார்பரேட் பாலிசி, ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஆர் லிமிடெட். சி, இங்க வந்து இதுமே இந்த பர்சன்டேஜ், இந்த ஓட்டிங் ஷேர் அதை பத்தி வச்சு கண்ட்ரோல் சொல்லல. டிசைடிங் ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஆர் லிமிடெட், ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் அப்படின்ட்டாங்க. ஸோ கியூ அண்ட் ஆர் லிமிடெட் ஆர் ரிலேட்டட். கியூ வந்து ஆரை கண்ட்ரோல் பண்றான். ஓகேங்களா? கியூ ஆர் கண்ட்ரோல் பண்றான், கியூ அண்ட் ஆர் ஆர் ரிலேட்டட். ஓகே, next, distinct person வரும். distinct personல there are two types of distinct person. ஒன்னு வந்து normal distinct person. ஓகேங்களா? and that as per section 25(4) of CGST Act, and there is another distinct person called establishments of a distinct person. so distinct person நார்மலா சொல்றது என்னன்னா, நான் ஒரு ஸ்டேட்ல ஆர் ஸ்டேட்டுக்குள்ளேயே ஆர் இங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், ஸோ அண்ட் உங்களுக்கு இன்னுமே ஈஸியரா புரியும். a person who has obtained or is required to obtain more than one registration. ஓகேங்களா? எனக்கு ஒன்னுக்கு மேல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒப்டைன் பண்ண வேண்டி இருக்கு, ஆர் நான் ஏற்கனவே ஒப்டைன் பண்ணிட்டேன், தேவை இருக்கோ இல்லையோ நான் ஒப்டைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா போதும், ஆனா நான் பார்த்தேன் எனக்கு 2 இடத்துக்கும் வந்து ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, சரி போடுவோம் 2 ரெஜிஸ்ட்ரேஷனா போடுவோம், நான் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டேட் தமிழ்நாடுலயே நான் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டேன் அப்படின்னா அந்த 2 பேருமே will be treated as distinct person. or இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு, பிரான்ச் ஆஃபீஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இவங்க 2 பேரும் will be treated as distinct person if they are the GST has been GST நம்பர் எப்படி obtain பண்ணிருக்காங்கன்னா சேம் பேன் வச்சு obtain பண்ணிருந்தாங்கன்னா அப்போ they are called as the same, எப்படி சொல்ற, distinct person. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் distinct person வரும்போது ஒருத்தன் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கான் ஜிஎஸ்டில. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ரெஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் இன் டெல்லி இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஓகேவா? பட் இன் திஸ் கேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெஜிஸ்டர்ட் பிரான்ச் ஆஃப் ஆஃபீஸ் இன் வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, அங்க வெஸ்ட் பெங்கால்ல ஹி இஸ் டூயிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன், அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க, விச் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட ஆம்பிட்லயே வராது அப்படின்னா they will be termed as establishments of distinct person. ஓகேங்களா? அதுக்கு they have given them ஒரு 3 எப்படி சொல்ல, ஒரு ஆம்பிட், ஒரு ஸ்கோப்புக்கு ஒரு 3 தந்திருக்காங்க as per IGST ஆக்ட்ல. ஓகேங்களா? establishments of the same entity shall be establishments of the same entity shall be considered as establishments of distinct person எப்போ அப்படின்னா ஒரு 3 செனாரியோல. ஒன்னு, நான் இந்தியால இருக்கேன், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியால which is registered, இன்னொன்னு அவுட் சைடு. ஓகேங்களா? இந்தியால ஒண்ணு, அவுட் சைடு இந்தியால ஒண்ணு, ஆர் ஒரு ஸ்டேட்ல ஒண்ணு, இன்னொரு ஸ்டேட்ல ஒண்ணு, ஆர் வித் இந்த ஸ்டேட்லயே ஒண்ணு, யூனியன் வித் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, அது ஒரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்குள்ளேயே 2. ஸோ இது வழியா என்ன கவர் பண்ண சொல்றான்னா, எப்படியா இருந்தாலும் நான் உள்ள கொண்டு வந்துடுவேன் அப்படின்றான். அவ்வளவுதான், வேற இதுக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். இதுல ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த சென்ஸ்
புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்ற பாயிண்ட்ல என்னன்னா, ஒருத்தன் ரெஜிஸ்டர்டு, இன்னொருத்தன் வந்து அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனோட ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ அதான் இப்போ ஒருத்தர் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காரா, இப்போ மகாராஷ்டிரால இருக்காரு இவர், ஓகேவா, விரார் மகாராஷ்டிரால ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி ராய்ப்பூர் உத்தரகண்ட்ல ஒரு லிக்கர் ஷாப் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்சன் as per செக்ஷன் 25(5). நார்மலா நம்ம பார்த்தது 25(4) வந்து ரெஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் இன் டெல்லி, ரெஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் இன் வெஸ்ட் பெங்கால் வந்து 25(4). ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனு ஒரே பேனுங்க. இங்க என்ன, ஒரு நல்ல ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்னு ஜிஎஸ்டிக்கு அப்ளையே ஆகல அப்படின்னா, அண்ட் ரெண்டு பேரும் will be called as establishments of distinct person. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பார்த்தோம்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் டு பி குவாலிஃபைட் as சப்ளை. இப்போ நான் டிஸ்டிங்க்ட் பர்சனுக்கு ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்சன், இங்க பாருங்க இது படிக்கிறேன். தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் though undertaken without consideration will also qualify as supplies provided the transfer of goods or services is between different locations of same legal entity as there are transactions between distinct persons. தெளிவா என்ன சொல்ல வரான், இப்போ இங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கா, ஹெட் ஆஃபீஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ஒர்த் ஆஃப் ஒரு திராட்சை விற்கிறேன், ஓகேங்களா. திராட்சை வந்து டெல்லியில இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னா தட் will also come as supply. ஓகேங்களா, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். நீங்க சொல்லலாம் சேலே இல்லையே, டிரான்ஸ்ஃபரே இல்லையே, அப்புறம் நான் எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். பட் தே ஆர் இன்க்ளூடிங் இட், தே ஆர் டீமிங் இட் as a supply. ஓகேங்களா, அதுதான் அந்த டீமிங் கான்செப்ட். இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் டு நம்ம பார்க்கும்போது 9C அப்படின்னு அந்த ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 9Cல ஃபில் பண்ணும் போது யூ வில் நோட்டிஸ் அ டிஃபரன்ஸ் between the financial turnover and the actual turnover, and the major cost of 90% of the cost of the difference would be because of this deeming supply between distinct person. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சப்ளை பண்றாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட் அனுப்புறாங்க அப்படின்னா இட்ஸ் அ டீமிங் ஃபிக்ஷன்ல. நான் இங்கே நீங்க அனுப்பிட்டேன், அதுக்கு சப்ளை அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால என்னோட டர்ன் ஓவர் as per GST will increase when compared to financial turnover. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இது வந்து பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன் ஆர் ஈவன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்சன் 25(4) இருக்கலாம், 25(5) இருக்கலாம். ஸோ இந்த ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் நார்மலா இருக்க டிஸ்டிங்க்ட் பர்சனாகவும் இருக்கலாம். ரெண்டுத்துலயுமே வந்து வரும். ஓகேங்களா, ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். அதான். ஸோ லக்னோவில் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, ஷோரூம் வந்து டெல்லியில இருக்கு. ஸோ வந்து லக்னோவில் இருக்க ஃபேக்டரியிலேருந்து டெல்லியோட ஷோரூமுக்கு நான் வந்து என்னோட குட் ஏதாவது அனுப்பிச்சேன்னா தட் வில் கான்ஸ்டிடியூட் அஸ் த சப்ளை. ஓகே, இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க என்னன்னா, ஒரு ஸ்டேட் பாருங்களேன், உத்தரப்பிரதேஷ்ல தான் ரெண்டுமே இருக்கு. என்ன இருக்கு, லக்னோவும் இருக்கு, கான்பூரும் இருக்கு. நான் என்ன பண்றேன், அதாவது என்கிட்ட நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாடுல இருக்கேன், ஓகேங்களா. தூத்துக்குடியில இருக்கேன். தூத்துக்குடியில நான் தமிழ்நாடுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டேன். தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு நான் ஃபேக்டரி வந்து தூத்துக்குடியில இருக்கு. தூத்துக்குடியில இருந்து நான் சென்னைக்கு அனுப்புறேன் அப்படின்னா அது சப்ளை ஆகுமா? ஆகாது. எப்ப சப்ளை ஆகும்? இப்போ தூத்துக்குடியில இருக்கிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் சென்னையில இருக்கிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் எடுத்து ஆக முடியும். அது மாதிரி எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். there is no rule or எப்படி சொல்ல restriction that ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எடுத்து ஆகணும் அப்படின்னு. It is compulsory that you should at least take one registration in the state where it is mandatory. அந்த turnover limitsலாம் தாண்டிச்சுன்னா எடுத்தாகணும். ஓகே, ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி இது நம்ம படிச்சா போதும். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் have the same pattern. Yes, ஓகேங்களா. Whether the separate registrations have been obtained for two places of business within the state, no. Whether the transfer between them will be considered as supply under GST, no. ஓகேங்களா. எஸ் அப்புறம் எஸ். ஓகேங்களா. இப்போ சேம் ரெண்டு இடமே ஒரே பேன்ல இருக்கணும். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள பண்றாங்கன்னா வேற வேற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இருந்தா ஓகே, இல்லைன்னா இல்லைன்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஓஇஎம், அதாவது இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, கிராபிக்ஸ் கார்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிராபிக்ஸ் கார்டு வந்து தயாரிக்கிற ஆள் ஓஇஎம் யாரு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஎம்டி இல்லைன்னா என்விடியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. என்விடியா வந்து இப்போ தமிழ்நாடுல தயாரிக்கிறாங்க எடுத்துப்போம். ஓகேங்களா. தமிழ்நாடுல சென்னையில தயாரிக்கிறாங்க. இப்போ தயாரிக்கும் போது இந்த ரீட்டைலர்ஸ் இருக்காங்க தெரியுமா, என்விடியா இஸ் ஓஇஎம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றான் கிராபிக்ஸ் கார்டை. பட் இதை ரீட்டைல் பண்றது என்விடியாவே மேனுஃபேக்சர் பண்ணி ரீட்டைல் பண்ணலாம், ஓஇஎம்மாவே பண்ணி விற்கலாம். பட் there will always be third parties who will
எப்படி சொல்ல, அவனோட மெயின் ஆக்டிவிட்டிஸ் என்விடியாட்டேருந்து வாங்கி விற்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு அவனுக்கு ஒரு முத்திரை வேணும்ல, அவனோட பிராண்டிங் வேணும், மார்க் வேணும்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி தரது வந்து ஓஇஎம்ஏ பண்ணி தருவான். ஸோ அதுக்கு நீங்க என்ன தருவீங்க? மோல்டு டை எல்லாம் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்கிட்ட தந்துடுவீங்க. தந்துட்டு நீ பண்ணும்போது எனக்கு இங்க ரெட் கலர்ல எனக்கு இது பண்ணித்தா, எனக்கு என்னோட பிராண்ட் இங்க வந்து தெரியணும், அந்த மாதிரி பண்ணித்தா அப்படின்னு நீங்க உங்களோட ஸ்பெசிபிகேஷன் உங்களோட காம்பனன்ட் மேனுஃபேக்சரருக்கு சொல்லுவீங்க. அந்த மாதிரி பண்ணி தரும்போது மோல்ட்ஸ் அண்ட் டைஸ் நீங்க தரீங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதிரி முத்திரை அடிச்சுதான் அப்படின்னு சொல்றது, அப்படி நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்கள்ட்ட தரும்போது அது சப்ளையா ட்ரீட் ஆகுமா ட்ரீட் ஆகாதா அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? என்விடியான்னு ஒருத்தர் இருக்கானா, கிராபிக்ஸ் கார்டு தயாரிக்கிறானா, அவன் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஏபிசி லிமிடெட்னு ஒருத்தர் எடுத்துப்பான். ஏபிசி லிமிடெட் தான் அந்த கிராபிக்ஸ் கார்டை வெளியே விற்கிறான். ஓகேங்களா? கிராபிக்ஸ் கார்டை வெளியே விற்கிற ஆளு அவனோட முத்திரை வேணும்ல, ஏபிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு முத்திரை வேணும் கிராபிக்ஸ் கார்டில். அந்த முத்திரைக்கு மோல்ட் அண்ட் டைஸ் தரான் ஓஇஎம்ட்ட, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தரான். வில் தட் பி a சப்ளை? நோ, இட் வில் நாட் பி a சப்ளைட்டான். ஓகேங்களா? அவ்வளவுதான் இதுல விஷயம். நெக்ஸ்ட், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. இந்த கிஃப்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 50,000க்கு மேல இருந்தா மட்டும் தான் ஜிஎஸ்டிக்குள்ள வரும், இல்லைன்னா வராது கிஃப்ட். ஓகேங்களா? அண்ட் நம்ம இங்கேயே பார்த்தோம்னா தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? நெய்தர் குட் ஆர் சப்ளை ஆஸ் பர் ஷெட்யூல் 3. ஓகே, அப்போ இங்க வராது பாருங்க, பர்குசிட். ஸோ இப்போ பர்குசிட் தட் இஸ் பீங் கிவன் பை அன் எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. ஓகேங்களா? இஃப் அதே வந்து கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிருந்துச்சுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் அது சேலரி மாதிரி தானே, கரெக்டா? ஸோ சேலரி மாதிரியே இருக்குன்னா அப்போ அஃப்கோர்ஸ் இட் வில் நாட் பி சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். Perquisites provided by the employer to the employee in the terms of the contractual agreement entered between the employer and the employee will not be subject to GST. Okay, same thing is said here also. For housing, இப்போ ஒரு ஹவுசிங் தராங்க எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு தராங்க, ஒரு டவுன்ஷிப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை ஒரு ஃப்ரீ ஹவுசிங் தராங்க. ஃப்ரீ ஹவுசிங் தரது எல்லா எம்ப்ளாயருக்கும் தராங்க. அண்ட் இஃப் இட் இஸ் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் டு கம்பெனி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேலரி தானே. Salary is outside, so it will be combined with the salary term. That is what said. Okay.